வணக்கம் நண்பா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 89 வேகன்சி வந்துருக்கு. இந்த வேகன்சி அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட்டு, எப்படி அப்ளை பண்ணி எல்லாமே இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக சொல்லியிருப்பேன். நீங்கள் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எண்டு வரைக்கும் பார்த்தீங்களா தான் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது போன்ற வீடியோஸு, ஜாப்ஸு எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்களா மட்டும்தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்க்கலாம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற ஜாப்ஸு நிறைய வரும், நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் பயர் சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா 89 வேகன்சி கேட்டிருக்காங்க. இந்த 89ல் பார்த்திங்கன்னா யூஆர் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 45 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி கேட்டகரிக்கு 10 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எஸ்டி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 14 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 8 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 89 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு சேலரின்னு பார்த்திங்கன்னா 31,000 92,000 வரைக்கும் சேலரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரை பண்ணிட்டுருப்பீங்க. இது ஜென்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு, அலவன்ஸ் அது இதுன்னு நிறையா பெனிஃபிட் இருக்குது. இந்த ஜாப் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கையோடு அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். இம்பார்ட்டன்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க ஷெடியூல் பிரகாரம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் 30/12/2024 வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஸ்டார்ட் ஆகுது. அது எப்போ லாஸ்ட் டேட்டு க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு 28/1/2025 2025 வந்துட்டிங்கன்னா இந்த ஜாப் வந்திருக்கு. கண்டிப்பாக புது வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் கிடைக்கும். நம்பிக்கையோடு அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு ஆன்லைனில் எக்ஸாம் இருக்குது. ஆன்லைனில் எக்ஸாமுக்கு டேட் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சொல்லலை, அது லாஸ்ட்டாக சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எப்போ டிக்ளேர் பண்ணுறாங்கன்னு தெரியல. டிக்ளேர் பண்ணால் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வரும். மிஸ் பண்ணாமல் இருக்குன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்னு கேட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 18 30 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த 18 30 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1/11/2024 உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா ஓபிசி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஏஜ், குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் 3 இயர்ஸ் அப்ரூவல் ரெகுலர் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10th பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிப்ளமோவில் ஜாயின் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை விட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், ஃபயர் சர்வீஸ் இந்த 3ல் எது படிச்சிருந்தாலும் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து 12வது படிச்சுட்டு அப்புறமேட்டுக்கு நான் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. 12வது படிச்சிருந்தாலும் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்களா நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வேலிட் ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைனா மீடியம் வெஹிக்கிள் லைசன்ஸ் இருந்தாலும் அட்லீஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி பார்த்தீங்களா 1/11/2024 முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லைசன்ஸ் எடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸு எல்எம்வி இது நீங்கள் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் பிஃபோர் நீங்கள் எடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் 1/11/2024 முன்னாடி 2 இயர்ஸ் முன்னாடி எடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்களா நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்களா இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்கு, கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் பார்க்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஜ் எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது 2 மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க, 100 மார்க்கு. இந்த 100 மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி, இடபிள்யூஎஸ், யூஆர் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 100க்கு 50 மார்க் எடுத்தால் மட்டும்தான் பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்து எஸ்சி எஸ்டி இவங்க வந்து பார்த்திங்கன்னா 100க்கு 40 மார்க் எடுத்திருந்தாலும் பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு எக்ஸாமுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா படித்து பார்த்துக்குங்க. அடுத்து ஸ்டேஜ் 2 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 1ல் பாஸ் பண்ணியிருந்தால் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட்டு அண்டு மெடிக்கல் எக்ஸாமு, மெடிக்கல் எக்ஸாமில் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு இது எல்லாமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ரன்னிங்கு அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ வெயிட்டு, எத்தனை மீட்ரு, இது ஓடுறது எல்லாமே இதில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் விரிவாக கொடுத்துருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா படித்து பார்த்துக்கலாம். அடுத்து இதை அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 1000 ரூபா எந்த கேட்டகரின்னு பார்த்திங்கன்னா ஓபிசி, இடபிள்யூஎஸ், யூஆர் கேட்டகரிக்கு 1000 ரூபான்னு சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் 1961 படி பார்த்தீங்கன்னா பீஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்களுக்கு வந்து போய் சேரும். அது வந்து பார்த்திங்கன்னா நெட் பேங்கு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ மூலிமா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்களா அந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நேமு, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குது எல்லாமே நீங்கள் கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் ஃப்ரீவ் பண்ணி நீங்கள் ஒன்ஸ் எல்லாமே செக் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்துட்டு அடுத்து பேமெண்ட் கிடச்சுன்னா பே பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 28/1/2025 லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. 30/12/2024 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் படிச்சுக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம பார்த்தோமா வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் நீங்கள் எப்படி ஃபில் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பார்த்துங்க. இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியலனா நீங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக கமெண்ட் வந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மேக் பண்ணி போடலான்னு இருக்கேன். கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணி வீடியோ போடுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது மாதிரி பயனுள்ள வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கோம். இது வரைக்கும் மிஸ் பண்ணியிருந்தீங்களா, இனி மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது போன்ற வீடியோஸ், ஜாப்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.